என் வாய்ப்பு வந்து விஜய்க்கு தான். டிவிகே தான். நம்ம ஆதரவு டிவிகே தான். நம்ம ஓட்டு ஒரே ஓட்டு ரெண்டு வேறு யாரும் கிடையாது. டிவிக்கு டிஎம்கே ஒன்லி டிவிகே. பிஜேபி தான் போடுவேன். என்னுடைய ஆதரவு பிஜேபிக்கு. ரெட்டடி தான் போடுவேன். விஜய்க்கே தான். தாமரை போடுவோம். டிவிக்கே. திமுகவுக்கு தான். டிவிக்கே. திமுக தான். நம்ம திமுகக்கு தான் ஓட்டு போடுவோம். டிவிகே. எங்களுக்கு சூரியன் உதயசூரியன். மாற எப்பவும் டிஎம்கே தான். சூரியன் டிஎம்கே. அண்ணா திமுகக்கு தான் நாங்கள் போடுவேன். எனக்கு ஆதரவு வந்து டிஎம்கே. டிவிகே தான் போடலான்னு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமிக்கு தான். நான் பிஜேபி தாங்க. ஒரு புது மாற்றம் வேணுங்கிறதா தான். ரெண்டு கட்சி மாற்றி என்ன மாற்றம் வந்து வேணும் உங்களுக்கு? இப்போ என்ன மாற்றம் இல்லை உங்களுக்கு? விஜய் வந்தா எந்த மாற்றத்தை பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக நம்ம டீசல் பெட்ரோல் விலை நம்ம இது தொழிலுக்கு தகுந்த மாதிரி டீசல் பெட்ரோல் மற்ற எல்லா விலைவாசியுமே உயர்ந்துட்டு போகுது. அதனால அது ஒரு மாற்றம் கொண்டு வருவார் நம்பிக்கை இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம்ல, சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு. அதனால் அது ஒரு மாற்றம் கொண்டு வருவார். மற்றபடி ஊழல் இல்லாத ஆட்சி எதுக்கு போனாலும் ஊழல் தானே. ஒரு ரேஷன் கார்டு வாங்க போனால் அங்கே 10,000 கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதிகமாக எல்லாமே காசு தான் கேட்குறாங்க. ஊழல் அதிகமாக இருக்குது. அதில் ஏதாவது குறைச்சி நமக்கு பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்ம ஆதரவு கொடுக்குறோம். மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க விஜய்க்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. மாற்றத்திற்கான வழி கண்டிப்பாக சேர மாட்டார். சேட்டா அப்போ என்ன பண்ணுவீங்க? எங்கள் வழி தனி வழி, போகவே மாட்டார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ டிவிக்கே ஜெயிக்க முடியும் நம்புறீங்களா? கண்டிப்பாக ஏகப்பட்ட நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மத வரியை அதிகமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. கிறிஸ்தவ விழா கொண்டாட்டத்தில் அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடாமல் மோசமான அடாவடித்தனம்லாம் பண்ணாங்க. இந்த நாடு அது எல்லாம் நாம் எல்லாமே அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். இதில் போய் அவங்க பிரிவினையை உண்டு பண்ணுறாங்க. அது நமக்கு அது பிடிக்கல. அவங்க ஏதாவது செய்துட்டு ஓட்டு கேட்கலாம். எதுவுமே செய்யாமல் வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னா அது ஏமாத்து வேலை. 6 வருஷமாக எங்கள் அமைச்சர் ஒன்றும் பெருசாக செய்யலை. அதனால் ஒரு மாற்றத்திற்காக பிஜேபி அது இருக்குது. மதத்துக்கோ ஜாதிக்கோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாதுல்ல. ஒரு மாற்றத்துக்காக அவ்வளோதான். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்பலை. இன்னைக்கு மோடி உலக நாடுகள் ஃபுல்லாக மோடியை பெரிய லெவலில் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடுக்கு ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக மாற்றம் ஏற்கனவே கட்சிக்காக தான் போடுவோம். இந்த விஜய்லாம் புதுசாக வந்திருக்கிறாரு, சீமான் இருக்காரு, நாம் தமிழ் வரட்டும். அவர் வந்து கொஞ்சம் ஃபீல்டில் நிற்கட்டும், அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். எங்கள் ஏரியா வந்து தாமரை சின்னம் கொடுத்துருக்கனால பெரும்பாலும் அந்த தாமரைக்கு போட மாட்டாங்க. ரெட்டலைக்கு உள்ளவங்க பூரா டிவிகேக்கு தான் போடுவாங்க. அப்படி சூழ்நிலை. எங்கள் ஏரியா வந்து தாமரைக்கு உழாது அதிகமாக. ரெட்டலை நின்றுச்சுன்னா அந்த ரெட்டலைக்கு போடுவாங்க. அந்த ரெட்டலை கட்சிக்காரங்க யாருமே டிஎம்கேக்கு போட மாட்டாங்க. டிவிகேக்கு போடுவாங்கன்னு ஒழிய டிஎம்கேக்கு போட மாட்டாங்க. பிஜேபிக்கு போட மாட்டாங்க. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன அப்படி வளர்த்து வச்சுட்டாங்க. அதாவது மோடி நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு இல்லை. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை நடக்கும், பிரச்சனை பண்ணுவாங்க பிஜேபி அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள அவங்கள வந்து உள்கருத்தா மக்கள் மனசை மாற்றி வச்சிருக்காங்க. அந்த நடைமுறை நம்ம பார்க்க முடியாது. இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை தான் நம்ம பார்க்கணும். மோடி ஐயாவை வேர்ல்டு லெவல்லே வாழ்த்த தான் செய்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அதாவது ஒரு மனுஷர் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ கோடி நிவாரணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள ஆளுங்கட்சிகள் என்ன சொல்லுது, கொடுக்கல, எங்களுக்கு தரலங்கிறாங்க. ஆனால் அவருக்கு எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க, நாங்கள் இத்தனை கோடி கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு நான் எதுக்கு போகிறேன், எதுக்கு இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியாது. என்னோட கொள்கை வந்து நான் 17 வயசுலேயே வயசை கூட்டி ஊட்டி ரெட்டலைக்கு போட்டிருக்கேன். எங்கள் தலைவர்கள் வந்து எனக்கு கூட்டி போட்டு அந்த ஓட்டு லிஸ்ட்டு எனக்கு கையில் தந்தார், நான் போட்டிருக்கேன். அதுலேருந்து யார்கிட்ட ₹1 கை நீட்டி வாங்காமல் இருந்து ரெட்டலை தான் நாங்கள் உழைச்சிருக்கோம். இப்போதைக்கு என்னுடைய இதுக்கு நான் இப்போதைக்கு எதுக்கு போடணும்னு நான் முடிவு எடுக்கையில் பூத்துக்குள்ளே போகும்போது தான் என் மனசுக்குள்ளே எது தோணுதோ அந்த பிரகாரம் நடமை. பிறர் சொல்கிறத நான் கேட்க போகிறதும் இல்லை. அதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்கப்பா. அது வந்து அவங்க அந்த நாளிலே வச்சு அவங்க அப்படி பேசுவாங்க. அதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்க நமக்கு போடுங்க. அது வந்து ஒவ்வொருத்தர் கேட்குறது. அது வந்து என்னோட கொள்கை வந்து அப்போ ரெட்டலை சின்னம். அதான் எனக்கு பிடிச்சது. நல்லா செஞ்சுருக்கிறாரு மக்களுக்கு. ஊழல்லாம் ஒன்றும் பண்ணலையே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அரசு நல்லா பண்ணியிருக்குது, மக்களுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க, பெண்களுக்கு நல்லா செஞ்சுருக்கிறாங்க, எம்எல்ஏ நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா அவர் வந்த உடனே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டா முடியுமாங்க? மக்களுக்காக இறங்கி என்ன வேலை பண்ணியிருக்கிறாரு அது சொல்லட்டும். அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒன்று சொல்லிட்டு இருப்பார், வெளியே வர மாட்டார். போராட்டம் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ண வேணாம். அவர் ஒரு நடிகை 1000 பேர் வரதான் செய்வாங்க. இப்போ ஸ்டாலின் வர்றாரு, எடப்பாடி வர்றாரு, கூட்டம் கூட தான் செய்யும். அதனால அவர் வந்து உடனே வந்த உடனே நாக்காளி சீட்டில் கொடுத்துருவா. கட்சிக்காரங்க எல்லாமே அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ அதனால நாங்களும் என்ன செஞ்சோம், இந்த டீப்பு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி புதிதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். நாங்களாம் பரம்பரை திமுக தான்.
எங்கள் ஊரில் நிறைய அதிருப்தி இருக்குது. அதனால் இந்த தடவை வந்து ஓட்டு வந்து மாறுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நிறைய வந்து வெளியே காட்ட மாட்டேங்காங்க. ஆமாம், உள்ளடி ஓட்டு அதிகமாக விழும். இப்போ நீங்கள் பேட்டி கேட்டீங்களே, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பேருக்கு தான் அவங்க திமுகன்னு சொன்னாங்க தவிர அந்த உள்ளுக்குள்ள மனசில் எல்லாமே விசில் தான் ஓட்டு போடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை டஃப்பாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன்னே, அவருக்கு வந்து இந்த கூட்டணிக்கு வந்து பிஜேபியில் வந்து அழைப்பு கொடுத்தாங்க, ஏடிஎம்கிலேருந்து அழைப்பு கொடுத்தாங்க. துணை முதலமைச்சர் பதவி தர ஜனநாயக படத்துக்கு விடுறதுக்கு நாங்கள் இடைஞ்சல் பண்ண மாட்டேங்க. அவங்கள ரொம்ப ப்ரெஸ் பண்ணாங்க. அவர் பதவி மேலே ஆசைப்பட்டு அவர் அங்கே போயிருப்பார். புரியுதா? அவர் என்ன சொன்னார், நான் தனிச்சு நிற்பேன், என் மக்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நடக்காது, போது வாய்ப்பே கிடையாதுன்னு போக மாட்டார். அப்படி போகிறாருன்னா இப்போ முன்கூட்டியே அவர் போயிருப்பார். அவர் வந்து சிறுபான்மை மக்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. மக்கள் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால வெற்றி நிச்சயம். அது அப்படியே இந்த டீப் அவர் வந்து வாய்ப்பு இல்லாவிட்டாலும் அடுத்த தடவை அவர் வாய்ப்பு வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. இப்போ எங்களுக்கு டிஎம்கே வந்ததுல முன்னாடி கனிமொழி தான் பார்லிமெண்ட்ல வந்து இந்த பிளான்ட்டுக்கு கல்லாமொழி பிளான்ட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது. இதனால மீனவர்களுக்கு பெரிய பாதிப்புனா எங்களுக்கு நாங்கள் கடல் வந்து முன்னாடி 6 நாள் தொழில் பண்ணது, வாரத்துக்கு 6 நாள் தொழில் பண்ணது இப்போ 3 நாள் 4 நாள் இப்படி தான் போக முடியுது. அதுலேயும் மீன் வளம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அடுத்த பார்லிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்க. எம்பி எலெக்ஷனில் வெத்தினிலேருந்து விண்டு மில் அமைக்க போகிறதாக கையெழுத்து போட்டாங்க. இனி விண்டு மில் கடலில் அமைச்சான்னா எங்களுக்கு ஒரு தொழிலுமே பண்ண முடியாது. இதுதான் பெரிய இது எங்களுக்கு. நாங்கள் மீனை வந்து கடலை வச்சு தான் வாழ்வு, எங்களுக்கு வேற வாழ்வு கிடையாது. நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அவங்க அந்த விஷயத்துக்கு மிச்சமான செய்கிறாங்க. நாங்கள் எங்கேருந்து போவோம்? எங்களுக்கு வேற தொழில் தெரியாது. கடலை விட்டா கடலோடிக்கு வேற தொழில் தெரியாது. இதுல தான் கிடக்கணும். காலையில் நைட்டு சாயந்தரம் போனால் காலையில் வருவோம் கடலுக்கு. நாங்கள் எங்கள் பொஞ்சாதி பிள்ளையில பார்க்காம தான் கடலில் கிடக்கும். திரும்பி வந்தாலும் எங்கள் உயிர் எங்கள் மனைவிக்கு, இல்லைன்னா அது கடலுக்கு சொந்தம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்க இதில் வந்து இப்போ எங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப மோசம். இதனால தொழில் பண்ண முடியுதில்ல. கப்பல் போக்கு இன்னும் கப்பல் போக்குவரத்து வந்துடும், நிலக்கரி எல்லாம் இது பண்ணிடுவாங்க. இங்கே இருந்து உடங்குடி வரட்டும் உப்பு தண்ணியாக மாறிடும். உடங்குடியே இப்போ தண்ணியெல்லாம் உப்பு தண்ணியாக ஆயிடுச்சு. அப்படி சூழ்நிலை நாங்கள் என்னென்னு வாழ முடியும்? இனிமேல் இந்த ராக்கெட் ஏவுதளம் வந்த பிறகு வீடுகள்லாம் இனி கொஞ்சம் காலத்துக்கு எங்கள் ஜென்ரேஷன் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் பார்க்குறதா வீடெல்லாம் மேலே கருப்பாக தான் இருக்கும். அந்த புகை மண்டலம் இதெல்லாம் நாங்கள் வாழ முடியாது. இப்போவுமே நம்ம வெயிலுக்கு 100 டிகிரி ஆகிருக்கு. இந்த டைமில் அந்த ராக்கெட் ஏவுதளம் வச்சு அமைச்சிட்டாங்கன்னா வெயில் வந்து எப்படி வெயிலுக்கு மிச்சமான உஷ்ணத்தை நாங்கள் தாங்க வேண்டியது இருக்குது. என்னென்ன நோய்கள்லாம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆமாம், இதை நாங்கள் எவ்வளோக்கோ இது பண்ணணும், மண்டாடணும். கையெழுத்து போடக்கூடாது. இந்த பிளான்ட் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு உடங்குடியில் வந்து நாங்கள் போய் எல்லாத்தையும் இது பண்ணோம். வியாபாரி சங்கம் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணோம். அவங்க எங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படி இப்படின்னாங்க. இப்போ அங்கே இது கண்டினியூ ஆகி உடங்குடி வர போன பிறகு இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இதனால் நமக்கும் பாதிப்பு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டில் நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு அது கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்ட்டாங்க. இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சு தான் அவங்களுக்கு கூப்பிட்டது, அவங்க வர மாட்டேன்ட்டாங்க. இப்போ அவங்களே சொல்கிறாங்க சரியான பாதிப்பாக இருக்குது. உடங்குடி தண்ணியை பார்த்துருக்கீங்களா? இப்போ கடல் உப்பு நீர் வந்து அங்கே பெரிய கிளாய் போட்டு அங்கே போயிடுது. உப்பு தண்ணி அங்கே போகும்போது எல்லாமே நல்ல தண்ணியாக இருந்தது. இப்போ 100% இருந்தது 50% உப்பு தண்ணியாக மாறிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் குடி தண்ணீருக்கு எங்கே போக முடியும்? இப்போ எங்கள் ஊரில் கடல் அருகிலேயே கிணறு இருக்கும், நல்ல தண்ணியாக இருக்கும். அதை தான் எடுத்து குடிப்போம். அந்த எங்கள் ஊரில் உள்ள சூழ்நிலை வந்து மற்ற ஊருக்கு இருக்காது. காரணம் என்னென்னா நாங்கள் அந்த நாளில் இருந்து கடல் அருகில் தான் அந்த கிணறு இருக்கும். தேன் போல தான் இருக்கும், தண்ணி நல்லா இருக்கும். நீங்கள் வேணா ஒரு நாளைக்கு போய் மேலே போய் லைட் ஹவுஸ் இது பக்கம் இருக்குது, போய் பாருங்கள், தெரியும் இல்லையா? நல்லா இருக்கும் தண்ணி. இப்போ ரொம்ப மோசமாயிட்டு இந்த இது வந்தனால இது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேருக்கு தான் நம்ம போட்டுட்டோமே. அவங்களும் ஒரு மாற்றம் மக்களுக்கு தேவை. இவன் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம், பார்த்து நல்லா செஞ்சால் இவனும் மேலே தூக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் மாறி டிவிகேக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்ன காரணம்? மாற்றம் தான். ஒரே பதில் மாற்றம் தான். மாற்று அரசியல் வேணும். விஜய் வந்தா என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே சொல்லியிருக்காருல்ல, நிறைய வாக்குறுதிகள் ஏழைகளுக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இப்போ படித்த பட்டதாரிகளுக்கு வேலைக்கு சொல்லியிருக்காரு. இல்லை, அது அரசியல் வாக்குறுதி. அவர் ஆமாம், இல்லை சொல்லாத விஷயத்தை செய்வார். நம்ம மாற்று அரசியல் தேவை. ஆட்சிக்கு வராமலே விஜயகாந்த் செஞ்சாரு. விஜயகாந்த் வந்து ஆட்சிக்கு வந்து செய்யலையே. அவருக்கு ஷூட்டிங்கில் அடிபட்டிருக்கு. ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துருக்காங்க. அதனால அவர் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இப்படி உட்காந்துட்டு இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டூலில் உட்காந்து கட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பார்க்க உட்காந்துருவர், இந்த பக்கம் பார்க்க திரும்பிட்டாரு. பாதி பேரை பெட்லையும் பாதி பேரை தரையிலையும் படுக்க வச்சிருந்திருக்காங்க. அப்போ என்னப்பான்னு சொல்லி வார்டு பாய்கிட்ட கேட்டிருக்காங்க. சார், எங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து வசதி கிடையாது சார், பெட் வசதி இல்லை, அதனால தான் கீழே படுக்க வச்சிருக்காரு. உடனே விஜயகாந்த் சார் உடனே மெட்ராஸுக்கு போய் தமிழ்நாட்டில் எத்தனை ஆஸ்பத்திரி இருக்கோ அத்தனை ஆஸ்பத்திரியும் பெட்டு போடணும். அதாவது தனிப்பட்ட முறையில் மனித நேய என்ற அடிப்படையில் அவருக்கு அடிப்பட்ட சிகிச்சைக்கு போனவர். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னக்கூட்டியே சேவை செஞ்சவர். ஆதரவுன்னு சொல்றாங்க. அந்த பெரியவர் சொன்ன மாதிரி தான்.
அந்த இடத்துல போய் நமக்கு என்ன தோன்றுதோ அங்கே குத்த வேண்டியது. பிரச்சனை இல்லைன்னு அரசியல் இல்லை. பிரச்சனை இருந்தால் தானே அரசியல். குடும்பம்னாலும் பிரச்சனை இருக்கும், அரசியல்னாலும் பிரச்சனை இருக்கும். அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது, அதை யாரும் மறுக்க முடியாது. நான் உழைச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இலவசத்தை நிப்பாட்டுங்க. இலவசம் யார் கொடுக்கணும்னா ஊனமுற்றோருக்கு, வயசானவருக்கு, ஆதரவற்றவருக்கு இலவசம் கொடுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு நீங்கள் பேசாம இலவசம் கொடுத்து மக்களை பூர்வம் சோம்பேறி ஆக்குறீங்க. அதனால நான் சிந்திச்சு தான் செயல்பட்டு ஓட்டு போடுவேன். ஏகப்பட்ட பேர் நிற்காங்க. யாருக்கு ஓட்டு போட மாட்டோம்னு ஒருத்தருக்கு போட்டு மற்றவங்களும் போட மாட்டோம்னா தப்பாயிராதா? அதனால நான் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது நான் அங்கே போகல என் ஸ்பிங்கரை பதிவு பண்ணுவேன். அது யாருக்கு உள்ளதோ அது அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் நிறையா இப்போ எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு நிறையா அவங்க சப்சிடிஸ் நிறையா என்ன சொல்கிறது லோன்ஸ் கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இது பண்ணுறாங்க. அதுவும் நிறைய விமென்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே அவங்க லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க த்ரூ MSMEs. நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால் ஐ திங்க் பிஜேபி அதே ஸ்கீம்ஸ், அதே திட்டங்கள், அதே லோன்ஸ் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுது தானே? இல்லை அது லைக் நீங்கள் சென்ட்ரலில் பொறுத்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸில் நிறையா சேஞ்சஸ் இப்போ ஆகிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இது மெயினாக நிர்மலா சீதாராமன் அந்த பிஜேபி இதில் இருக்கனால நிறையா ஸ்கீம்ஸ் இன்னும் நிறையா வரும் நான் நம்புறேன். எனக்கும் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு தான் ஆசை. ஆனால் அவர் ஆஸ் ஆக்டராக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். டான்ஸில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பட் ஆக்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். பாலிட்டிஷியன்ஸில் பாலிடிக்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம நினைப்போம் 50 இயர்ஸாக அவர் இத்தனை நாளில் மாற்ற முடியாது, இவர் என்ன மாற்றிடுவாருன்னு நிறைய பேர்த்தோட கருத்து. மேபி அவர் மாற்றலாம், இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுலேயே என்ன நம்ம மாற்ற முடியுமானா கிடையாது. பட் போக போக அவர் பண்ணுவார்னு நானும் நினைக்கிறேன். நமக்கு இப்போ வருமானம் பொறுத்த வரைக்கும் போதிய வருமானம் இல்லை. என்ன காரணம் கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம நாட்டு மக்கள் இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தேவையான வருமானம் இல்லை, போதிய வருமானம் இல்லை. ஒரு தனிநபர் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் யாராக இருந்தாலும் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய வாக்குகளை செலுத்த வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம நாட்டில் அந்த நிலைகள் இல்லை. இன்னும் இங்கே இருந்து போய் ஃபாரினில் வேலை செய்கிறாங்க, இந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு போகிறாங்க. இப்படியே தான் இருக்க தவிர நம்ம நாட்டுக்குள்ளேயே தனிநபர் வருமானங்கிறது பெருக்கக்கூடிய வகையில் யாரும் எதுவும் சிந்திக்கவும் இல்லை, செயல்படவும் இல்லை. ஃப்ரீன்னு போயிட்டு எல்லாமே ஃப்ரீயாக தான் போயிட்டு இருக்க தவிர தனிநபர் வருமானத்தை பெருக்கி அவன் மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி யாரும் இது வரைக்கும் செஞ்ச மாதிரி நமக்கு தெரியல. இது வரைக்கும் திமுக அதிமுக தானே இப்போ 2 பேர் தானே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ யாரும் புதுசாக யாரும் வரலையே. வந்தால் தானே அவங்கள பற்றி யோசிச்சுட்டு ஏதாவது அவங்க செய்யலாம் இவங்க செய்யலான்னு. இப்போ நம்ம ஒரு தனிநபர் சாமானிய ஒருத்தர் கோபத்தை காட்டுனது தேமுதிக சட்டசபையில் காட்டினார். விஜயகாந்த் அவர் காட்டினார். ஒரு சாமானியனோட கோபத்தை அங்கே காட்டி பிரதிபலித்தது அவர் தான். இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விசிலோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் நம்ம போகிறது ஊராக சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த யங்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் விசில் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம அதே மாதிரி நமக்கு இளைய சமுதாயத்துக்கும் வரப்போருடைய எதிர்காலத்துக்கும் வருமானத்தையும் தேவைகளையும் யார் பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய ஓட்டுகளை அளிப்போம். அது நீங்கள் சொன்ன மாதிரி விசிலாக இருந்தாலும் சரி, இல்லை திமுக இருந்தாலும் சரி. அதிமுக அது அந்த மாதிரிலாம் செய்ய மாதிரி நமக்கு தெரியல. திமுக விசிலு இந்த 2 கட்சிகளுக்கு நம்மளுடைய ஆதரவுகள் இருக்கும். அதில் யார் சிறந்தவங்களாக இருக்காங்களோ அது அவங்களுக்கு நம்மளுடைய ஓட்டுகள் கண்டிப்பாக போய் சேரும். புது கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, விஜய் அல்லது நாம் தமிழர் இருந்தாலும் சீமான் என்ன காரணம்? சீமான் நல்ல ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பு. எது இலவசம் இல்லைன்றாரு. முதல் நாட்டில் இலவசம் தான் எல்லாருமே கருத்துக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே இலவசன்ற பேரில் எல்லா விலைவாசிலாம் ஏறுது. இப்போ இந்த சீமான் சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது விலைவாசி ஏற்றங்கள்லாம் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாமே இருக்கலாம். இப்போ இருக்க ஆட்சியில் நிறைய பெண்கள் சம்மந்தமான இஷ்யூலாம் நிறைய நடக்குது இப்போ இருக்க ஆட்சியில். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும். சார் நம்மளுக்கு இப்போ முதல்ல ஒரு மாற்றம் வரணும். அது யாருக்கு பண்ணால் மாற்றம் எப்படி இருக்குங்கிறது ஒன்றும் தெரியல. முதல்ல மாற்றம் வரணும். பிஜேபி சென்ட்ரலில் அவர் குஜராத்தில் ஆட்சி பண்ணதுலேருந்து தெரியும். நேர்மையான ஒரு ஆட்சி. இந்தியாவில் அப்படி ஒரு வளர்ச்சி பாதையில் நம்ம இதாக போயிட்டுருக்குது. அதனால் தமிழ்நாடும் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி பாதைக்கு வரணுங்கிற மாதிரி என்னுடைய கருத்துங்க. 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. இன்றைக்கி இருக்கிற திருப்பியும் மேற்கொண்டு வந்தால் எல்லாம் போட்டி போட்டு இலவசத்தை அள்ளி கொடுத்துட்ருக்குறாங்க. அது நல்லா தான் பண்ணுது. ஏதோ இந்த டைம் அதில் பண்ணால் கூட அடுத்த டைமாவது பிஜேபி வருமாங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க.